இது சரிப்பட்டு வரலன்னா டாக்டர் கூட போய் பார்க்கலாம். போ 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 போ. சரிம்மா. சுடர் கூட காட்டுது. அக்கா என் வயல என்னடியாச்சு? 2 கோடு வந்துச்சுமா. அப்படின்னா அம்மா அக்கா பிரெக்னென்ட் ஆகாமா? நிஜமாவா? உன் புருஷன் வீட்டோட முதல் குழந்தை பிறக்க போகுது. உன் கஷ்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு பையில. இத பாரு, இனிமே உனக்கு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது, சரியா? எம்பிட்டு படிச்சிருக்க, என்ன நகை வச்சிருக்க அப்படின்னு என்ன ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. என் வயித்துல பாலை வாத்தடி. சூப்பர். என்னாச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுமா. அப்பா நம்ம மயில உண்டாயிருக்காயா? நீ தாத்தாவா போற. பாக்கியம், நீ என்ன சொல்ற பாக்கியம்? ஆமாயா, உண்மையை தாயா சொல்றேன். இப்பதான் நாங்க டெஸ்ட் பண்ணோம். மயிலு, என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா. மாப்பிளைக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். மயிலு, அம்மா நீ மாப்பிளைக்கு போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடு. எல்லாத்தையும் நம்ம நேரா சொல்லிக்கலாம். சரிம்மா. எடுக்கல. அக்கா திருப்பி பண்ணுக்கா. அவர் போன் எடுக்கிற வரைக்கும் நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன். மாமா உங்களுக்கு வீட்டுக்கு வர சொல்லிதான் நான் போன் பண்ணேன். நான் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அத நான் சொல்லும் போது உங்க முகத்துல வர சந்தோஷத்தை நான் பார்க்கணும். நீங்க தான் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் மெசேஜ்ல சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது மாமா. நமக்கு குழந்தை பிறக்க போகுது. நீங்க அப்பாவாக போறீங்க மாமா. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். பாத்துட்டாங்க. என்னமா? மாமா தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. ஓ கேளு, என்னன்னு கேளு. ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் பார்த்தா இது என்ன புது பொய்யா? ஒரு தடவை ஏமாத்தலாம், 2 தடவை ஏமாத்தலாம். காலம் பூரா ஏமாத்திட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் போன் பண்றதை விட்டுட்டு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்.